சிறை கவலையே வேண்டாம். நம்ம கஞ்சா கடத்திட்டு போகல, குட்கா ஊழல் செஞ்சுட்டு போகல, கொள்ளையடிச்சிட்டு போகல, மணல் திருடிட்டு போகல, செம்மரம் கடத்திட்டு போகல, கள்ள லாட்டரி வித்துட்டு போகல, சாராயம் வித்துட்டு போகல, பாண்டிச்சேரியில சாராயம் கடத்தி வித்து கைதாவல. நாம் என் மண்ணுக்காக, என் மக்களுக்காக, என் இனத்திற்காக, என் மொழிக்காக, என் உலக தமிழ் இனத்தின் வாழ் உரிமைக்காக நாம் சந்திக்கிறோம், சிறையை சந்திக்கிறோம். இந்த அரசு என் மீது எத்தனை வழக்குகள் வேண்டுமானால் போடலாம். காவல்துறை நேர்மையான அதிகாரிகளே, உங்களை அணுகி உங்கள் அனுமதி பெற்று இது போன்ற ஆர்ப்பாட்டங்களை நடத்தி நாங்கள் முடித்து சென்ற பிறகு மீண்டும் நீங்கள் எங்கள் மீது வழக்கை போட்டு நீதிமன்றத்தில் எங்களுக்கு சம்மன் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் வார்த்தை சுத்தமாக இருக்க வேண்டும். அப்படி நீங்க 10 வழக்கு 17 வழக்கு வேல்முருக மேலன்னு நீங்க கதிராமங்கலத்திலிருந்தும், நெடுவாசலிருந்தும், தூத்துக்குடியிலிருந்தும், நெய்வேலியிலிருந்தும், உளுந்தூர்பேட்டையிலிருந்தும், திருவள்ளிக்காடியிலிருந்தும், உங்கபாக்கத்திலிருந்தும் எங்களுக்கு சம்மன்கள் வரும் என்று சொன்னால் உங்கள் தொடர்புகள் துண்டிக்கப்படும், எங்க வேலை காட்டப்படும். ஏன்னா செய்யாத குற்றத்துக்கு கேடி, முள்ளமாரி, முடிச்ச வச்சு, கற்பழிச்சவன், வழிப்பறி பண்ணுவன், திரண்டவன், பிராஸ்டியூட் பண்ணுவன், பாலியல் தொழில் பண்ணுவன், எல்லா நாதாரி நாய்களோடும் போய் ஏன்டா நாங்க நிக்கணும் போலீஸ் ஸ்டேஷன்ல? ஏன்டா நாங்க நிக்கணும் கோர்ட்ல? என் தம்பிகள் அந்த தொழில் செய்யறவனா? என் இளைஞர்கள் அந்த தொழில் செய்யறவனா? செய்யாத குற்றத்திற்கு நீங்கள் வழக்கை போட்டு அனுப்புவீர்கள் என்று சொன்னார். இங்கே பல்லாயிரக்கணக்கில் திரண்டு வந்திருக்கிறோம், அத்தனை பேரையும் போட்டு அனுப்புங்க, நீதிமன்றத்தை சந்திக்க தயார். ஆனா வேல்முருகன் A1 குற்றவாளி மற்றும் முக்கிய தபர்கள் 25 பேர். ஏன் அது மாதிரி போடுறீங்க? என் தம்பிகள் எல்லாம் என் கூட ஜெயிலுக்கு வர தயார் தானே? எந்த சிறைக்கும் செல்வதற்கு தயாரான கூட்டம் தயார் தானே? நாங்க தயாரா இருக்கிறோம்.